அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும், கீழ்த்திருப்பதி பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வதும், கோவிந்தராஜ பெருமாளையும் அலைமேலு தாயாரையும் மேல் திருமலையில் ஒரு நாள் தரிசனம் செய்வதும், பெருமாளே பார்க்கவில்லை என்றாலும் கோபுர தரிசனம் செய்துவிட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்குரியவர் 6ஆம் இடத்தில் வருவது விசேஷமான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவார். கும்பராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் முதுகு, அடிவயிறு, கழிவுப்பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகள் கவனமாக இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதும், எதிரிகள் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களை பற்றி யாரிடத்திலாவது பேசி அதை ஊதுவத்துது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு கௌரவம், அரசாங்க அமைப்பு, அரசாங்கத்தில் ஏற்றம், பெரிய அளவுக்கு ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன், ஜட்ஜுக்கு படிக்கிறேன், எல்லா வேலையும் கிளியரன்ஸ் ஆகிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு அதிகமாக போகக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்கு வருவார்கள். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்வது தேகாரோக்கியத்தில் கழிவுப்பாதை, முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு தண்டுவடம், சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது, எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் இருந்தால் எச்சரிக்கையுடன் இல்லை என்றால் யாரையாவது நம்பினீர்கள் என்றால் தவறாகிவிடும்.